ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பொதுக்காலம் 3ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். சாமுவேல் ஆகமம் 2ஆம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4 முதல் 17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாயிருந்தது. இஸ்ரேலர் அனைவரும் சென்றவிடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ராயேலை பேணும்படி குல தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாததேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். என் மக்கள் இஸ்ராயலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்றவிடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண் முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ராயலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ராயல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர்தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன். அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கு ஏற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல என் பேரன்பினின்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 1-20 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகிப் போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளைப் பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கின்றவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும்
கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றார். விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களில் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறார். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நலமான உறவு வாழ்விற்கு நலமான மனநிலை அவசியம். நம்மிடம் உறவிற்கு ஏற்ற மனநிலை இருந்தது என்றால், எதிர்மறையான மனிதரே நமது வாழ்க்கையில் இருந்தால் கூட எளிதில் அவரை கையாண்டு விடுவோம். இதற்கு மாறாக நம்மிடம் உறவிற்கு ஏற்ற மனப்பக்குவம் இல்லை என்றால், நல்லவரே நமக்கு உறவாக கிடைத்தால் கூட அவ்வுறவை பிரச்சனைக்குரிய ஒன்றாக மாற்றிக்கொள்ளுவோம். விதைப்பவர் உவமையில் வரக்கூடிய 4 வகையான நிலங்களையும் 4 வகையான உறவு மனநிலைகளுக்கான உருவகங்களாக நம்மால் சிந்திக்க முடியும். இந்த 4 வகையான மனநிலைகள் குறித்தும், இவற்றில் எவை உறவை உருவாக்குபவை, எவை உறவை சீர்குலைப்பவை என்று சிந்திக்கலாம். முதலாவதாக பாறை நில மனநிலை. பாறை என்பது மிகவும் கடினமானது, ஊடுருவ இயலாதது, வெளியிலிருந்து வரும் எதையும் உள்ளே அனுமதிக்காது. சில மனிதர்களின் மனமும் இத்தகையதே. எப்பொழுதும் மூடிய மனமாகவே இருக்கும். எனது சிந்தனை, எனது எண்ணம் என்ற குறுகிய எண்ணங்களால் பாறை போல இறுகிப்போய் ஒரு போலி சுய நிறைவு உலகத்தில் வாழ்பவர்கள் இவர்கள். குடும்பமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு திறந்த மனதோடு செவிமடுத்து தங்களுக்குள்ளாக இவர்கள் அனுமதிப்பதில்லை. இம்மனநிலை கொண்ட மனிதர்கள் சுய எண்ணங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமாகவும், மற்றவர்களின் கருத்துக்களுக்கு திறந்த மனம் இல்லாமல் இருப்பதன் காரணமாகவும் நல்ல ஆழமான உறவுகளை இவர்களால் கட்டி எழுப்ப முடிவதில்லை. மூடிய மூங்கில் புல்லாங்குழலாக மாற முடியாது, மூடிய பாத்திரம் நீரால் நிரம்பாது, மூடிய மனிதர்களுக்குள் உறவு நுழையாது. இரண்டாவதாக வழியோர மனநிலை. வழியோரம் என்பது எல்லோராலும் மிதிக்கப்படுவது, யாரும் எப்படியும் நடந்து கொள்ளலாம், ஒருவராலும் கண்டுகொள்ளப்படுவதில்லை, எதிர்குரலையும் அது எழுப்பாது. வழியோரம் எல்லோராலும் பயன்படுத்தப்படும், ஆனால் யாருக்கும் சொந்தம் கிடையாது. சில மனிதர்கள் தங்களுடைய உறவு வாழ்க்கையில் இந்த மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர். பிறர் தங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் கடுமையான வார்த்தைகளாலும் கொடுமையான செயல்பாடுகளாலும் தாக்கும்போது எதிர்த்து பேச திராணியற்றவர்கள் இவர்கள். பிறர் தங்களது உணர்வுகளை காலில் போட்டு மிதித்து சின்னா பின்னமாக்கும் போது உள்ளுக்குள்ளே அழுதாலும் வெளியே எதிர்த்து பேச இவர்கள் சக்தியற்றவர்கள். தாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், தாங்கள் தோற்பதற்காகவே பிறந்தவர்கள், தங்களுக்கென்று யாருமே இல்லை, பிறரால் பயன்படுத்தி தூக்கி எறிவதற்கென்றே தாங்கள் படைக்கப்பட்டவர்கள் என்ற தாழ்வு மனப்பான்மையில் உழல்வதன் காரணமாக தங்களது உரிமைகளையும் கருத்துக்களையும் துணிவோடு எடுத்துச் சொல்வதற்கு தயங்குபவர்கள் இவர்கள். தாழ்வு எண்ணம் காரணமாக தங்களால் நல்ல உறவை கட்டி எழுப்ப முடியாது என்று எண்ணி உறவு வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கியே இருப்பவர்கள் இவர்கள்.
மூன்றாவதாக முள்செடி மனநிலை. வயல்வெளியில் தானே வளரக்கூடிய முட்செடியால் யாருக்கும் பயனில்லை. அதே நேரத்தில் பலன் தரக்கூடிய செடி கொடி எதையும் தனது அருகில் வளர முட்செடி அனுமதிப்பதில்லை. நானும் தூங்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன் என்பது போல நானும் அர்த்தமுள்ள உறவு கொள்ள மாட்டேன், மற்றவர்களையும் உறவு கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என்ற மனநிலை கொண்டவர்களிடம் உள்ளதுதான் முட்செடி மனநிலை. நான் என்ற அகந்தையுள்ள இரு மனிதர்கள் ஒருவேளை சேர்ந்து வாழ நேரிட்டால் அங்கு இந்த மனநிலை அதிகமாகவே வெளிப்படுகிறது. இருவருமே மற்றவர்களை கட்டுப்படுத்தி தாங்கள் நினைப்பதில் வெற்றியடைய முயல்கின்றனர். இருவருமே வெற்றி பெற முடியாத பொழுது தங்களுடைய கவனத்தை பிறரை வீழ்த்துவதிலும் தோல்வியடைய செய்வதிலும் செலுத்துகின்றனர். பழிவாங்குதலில் கவனம் செலுத்துகின்றனர். நிச்சயமாக இதுவும் தவறான மனநிலை என்பது சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. நான்காவதாக, அன்பிற்குரியவர்களே, நல்ல நிலை மனநிலை 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலன் தரும் நல்ல நிலம் போல உறவு வாழ்க்கையில் நிறைவாக திளைத்து பலன் தருகிறவர்கள் இவர்கள். கலப்பையால் தன்னை கீற அனுமதிக்கும் நல்ல நிலத்தைப் போல சுய ஆய்வு என்னும் கலப்பையால் தங்களையே அடிக்கடி கீறி பண்படுத்தி கொள்ளுபவர்கள் இவர்கள். நீரை உள்வாங்கி தன்னையே பதப்படுத்தி கொள்ளும் நல்ல நிலம் போல வாழ்வு தரும் தண்ணீராம் தூய ஆவியின் செயல்பாட்டை தங்களுக்குள் அனுமதித்து தங்களை பதப்படுத்தி கொள்ளும் பண்பாளர்கள் இவர்கள். அன்பிற்குரியவர்களே, நம்மிடம் காணப்படும் பாறை நில மனநிலையாகிய மூடிய மனப்பான்மை, வழியோர மனநிலையாகிய தாழ்வு மனப்பான்மை, முட்செடி மனநிலையாகிய பழிவாங்கும் மனப்பான்மை ஆகியவற்றை தூக்கி எறிந்துவிட்டு நல்ல நில மனநிலையாகிய உறவு மனப்பான்மையை நம்மில் அதிகமாக்கிக் கொள்ள இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது உள்ளத்தை நல்ல நிலமாக நாள்தோறும் பண்படுத்தி எங்களையே நற்சிந்தனைகளால் பக்குவப்படுத்தி உறவு வாழ்வில் வளர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். அண்ணே, நீங்க இயேசுவோட போதனைகளை சொல்லும்போது ஆசையா இருக்குண்ணே, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குண்ணே. இயேசு சொன்ன ஓமைகளை எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கண்ணே. தம்பி, இயேசு பல ஓமைகளை சொல்லியிருக்கார். அதுல இந்த விதைப்பவன் ஓமையை மிக அருமையான ஓமை. அதை பத்தி விளக்கி சொல்றேன். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். 30 60 100 30 60 100 இறை ஆட்சியில் வளர்ந்திடுவோம். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். அண்ணே, பைபிளை மட்டும் கையில் எடுக்கணும்னா மனசே வர மாட்டேங்குதுண்ணே. அப்படியே எடுத்து வாசிச்சாலும் மண்டையில வசனமே ஏற மாட்டேங்குதுண்ணே. தம்பி, இதுதான்டா இயேசு சொல்ற வழியோரம். வழியோரமாயிருக்காதே, தேவ வசனமும் உனக்குள்ள முளைக்காதே. வழியோரமாயிருக்காதே, தேவ வசனமும் உனக்குள்ள முளைக்காதே. சாத்தான் வேணும் எதிரி இறை வார்த்தைய கொத்தியே முழுங்கிடுவான். சாத்தான் எதிரி
இறை வார்த்தைய கொத்தியே முழுங்கிடுமா. ஆமா, நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். வசனத்தை வாசிக்கும் போது இன்பமாக தான் இருக்கு, நல்லா தான் தொடங்குறேன். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா பழசு போலவே மாறிடுறேன். அப்புறம் வசனம் எல்லாம் மறந்தே போயிடுது. இதுதாண்டா பாறை நிலம். பாறை நிலமா மாறாதே, இறை வார்த்தைய காய்ந்திடச் செய்யாதே. பாறை நிலமா மாறாதே, இறை வார்த்தைய காய்ந்திடச் செய்யாதே. கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தா வசனமும் காணாம போயிடுமே. கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தா வசனமும் காணாம போயிடுமே. ஆமா, நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். அண்ணே, நல்லா தான் பைபிள் வாசிக்கிறேன், ஆனால் கவலை ஒரு பக்கம், ஆசை ஒரு பக்கம். இதில் படித்த வசனம்லாம் சுத்தமாக காணாமல் போகுதுண்ணே. தம்பி, இது தாண்டா முள்ளு புதர். முள்ளு புதரா மாறாதே, இறை வார்த்தைய நெருக்கி போடாதே. முள்ளு புதரா மாறாதே, இறை வார்த்தைய நெருக்கி போடாதே. கவலைகளும் ஆசைகளும் வந்து வசனத்தை மறைச்சி கெடுத்திடுமே. கவலைகளும் ஆசைகளும் வந்து வசனத்தை மறைச்சி கெடுத்திடுமே. நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். 30 60 100, 30 60 100 இறை ஆட்சியில் வளர்ந்திடுவோம். நல்ல நிலமாக மாறிடுவோம், நல்ல விளைச்சல கொடுத்திடுவோம். இறை ஆட்சியில் மலர்ந்திடுவோம், நல்ல சாட்சியமா